என்ற தலைப்பிலே அதிகாரம் கூடா ஒழுக்கம் என்ற தலைப்பை பற்றி பேச வருகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் இளநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 28 கூடா ஒழுக்கம் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேல். உலக புகழ்பெற்ற நூல் திருக்குறள். தமிழில் உள்ள நூல்களில் திருக்குறள் தனக்கென தனி சிறப்பிடத்தை பெற்ற நூலாகும். மனித வாழ்விற்கு தேவையான கருத்துக்களை எந்த காலத்திற்கும் ஏற்றால் போல கூறும் நூல் திருக்குறள் ஆகும். திருக்குறளில் கூறாத அறக்கருத்துக்களே இல்லை எனும் அளவிற்கு இந்நூலில் உலக மக்களுக்கு தேவையான அத்தனை அறக்கருத்துக்களையும் கொண்டுள்ள சிறப்புக்குரிய உலக பொதுமறையாக விளங்கும் திருக்குறள் ஆகும். திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 28 கூடா ஒழுக்கம். வருந்தியேனும் ஒழுக்கத்தை போற்றி காக்க வேண்டும். பலவும் ஆராய்ந்து கைக்கொண்டு தெளிந்தாலும் ஒழுக்கமே உயிருக்கு துணையாகும். ஒழுக்கம் உடையவராக இருப்பதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மை. ஒழுக்கம் கெடுதல் இழிந்த பிறப்பின் தன்மையாகிவிடும். கூடா ஒழுக்கம் பற்றி திருவள்ளுவர் விளக்கமாய் கூறுகின்றார். இனி கூடா ஒழுக்கம் அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். கூடா ஒழுக்கம் 271. வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். வஞ்சகனின் குற்றத்தினை பிறர் அறியா விடினும் அவனது மனசாட்சியே அறிந்து தமக்குள் தாமே சிரிக்கும். 272. வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தான் அறிகுற்றப்படின். தன் நெஞ்செறிய குற்றம் செய்தவன் வானத்தளவு பெருமைகள் பெற்றிருந்தாலும் பயனில்லை. 273. வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. மன வலிமை இல்லாதவன் தவவேடம் அணிவது பசுவானது பிறர் அஞ்சும்படியாக புலித்தோலை போர்த்து புல்லை உண்பது ஒக்கும். 274. தவம் மறைந்து அல்லவை அல்லன செய்யும் புதல் மறைந்து வேட்டுவன் புன் சிமிழ்த்தற்று. தவ வேடம் தரித்து கொண்டு பாவ செயல்களை செய்வது வேடன் புதரில் மறைந்து பறவைகளை பிடிப்பதற்கு ஒப்பாகும். 275. பற்று அற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்று எற்று என்று ஏதம் பலவும் தரும். துறந்தவராக நடித்து தீய வழியில் நடப்பவர்கள் மனமே தவறு செய்தோம் என்று வருத்தும். 276. நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல். உள்ள உறுதியால் துறவு கொள்ளாமல் தவவேடம் வஞ்சக வடிவம் கொண்டு வாழ்பவரை விட கொடியவர் யாரும் இல்லை. 277. புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கில் கரியார் உடைத்து. புறத்தே குன்று மணியை போன்று செம்மையராக காணப்படினும் உள்ளத்தில் வஞ்சனை உடையவரும் உண்டு. 278. மனத்து மாசு ஆக மாண்டா நீராடி மறைந்து ஒழுகும் மாந்தர் பலர். மனத்தில் மாசுடையவர்களாய் புறத்தில் நீராடி தவவேடத்தில் மறைந்து நடிக்கும் மனிதர்கள் பலர் உள்ளனர். 279. கனைப்பொழுது யாழ் கோடு செவ்விது ஆங்கண்ண வினைபடு பாலால் கொளல். அம்பு நேரானதாக இருந்தாலும் செயல் கொடியது. யாழ் வளைந்திருந்தாலும் இசையால் நன்மையானது. அதுபோல ஒருவரின் பண்பை செயலால் அறிய வேண்டும். 280வது திருக்குறள். மழித்தலும் வேண்டா உலகம் பழித்து ஒழித்து விடின். சான்றோர் பழிக்க அறமற்ற செயல்களை கைவிட்டால் போதும். இனி தலைமுடியை வளர்த்தலும் நீக்குதலும் வேண்டா.
இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், அருமையானதொரு குரலும் பொருளும் தந்திருந்தார். தக்கோலத்திலிருந்து என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.